ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை ஒரு சாட்சியாக கூட தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய பேர் முத்துமாரியப்பன். என்னுடைய நெகட்டிவ் கோவில்பட்டி. கோவில்பட்டியில் தான் பிறந்து கோவில்பட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய கூட பிறந்தவங்க 2 அண்ணன், ஒரு அக்கா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பின்னணியுமே இல்லாமல் இயேசுன்னு எனக்கு யாருன்னு தெரியாது. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை முறைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு உண்டு. ஆனால் இயேசுவை பற்றி அவர் என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் ஒரு சில டைம் சொல்லியிருக்காரு. எனக்கு அது அந்த புரிதல்லாம் இல்லை. இயேசுவை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவங்களுடைய அக்கா வீட்டில் அவங்க அக்கா பென்ஷியா அப்படிங்கிறவங்க ஒரு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ நான் அவங்க கூட அந்த சண்டே கிளாஸுக்கு போவேன் வருவேன். மிட்டாய்க்காக தான் போவேன் வருவேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பேன், வீட்டில் இருப்பேன். எல்லாரும் அண்ணன், அம்மா, அக்கா எல்லாரும் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவங்க போகிறாங்க. அப்போ நான் 9th வரைக்கும் படிச்சுட்டு என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போன இடத்துல ஒரு நண்பர் மைக்கேல் ராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க அப்பப்போ. அப்போது அவங்க சொல்கிற காரியத்தில் இப்போ நான் என்னுடைய இருக்கிற இடத்துல என்னுடைய தெய்வத்தை குறித்து நான் உயர்வாக பேசுவேன் அவங்கக்கிட்ட. அப்படியே 2 பேருக்கும் அந்த மாதிரி வாக்குகள் நடக்கும். அந்த நாட்கள் அப்படி போய்கிட்டு பொழுது அவங்க என்ன பேசினாலும் என்னுடைய பேச்சு தான் அதிகமாக இருக்கும். அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, நான் தான் பேசிட்டு வருவேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு காரியம் தோணும். இல்லை, அவங்க சொன்னது தானே கரெக்டு, நம்ம சொன்னது கரெக்ட் இல்லையா, ஆனால் நம்ம அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஆண்டவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஆனால் கட்டாயப்படுத்தி எனக்கு ஒரு நாள் அவங்க சொன்னதும் கிடையாது, நானும் கட்டாயப்படுத்தி கேட்டதில்லை. ஆனால் எனக்குள்ள அந்த கேள்விகள் விழ ஆரம்பித்தது. ஸோ தெய்வம்னா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, இந்த தெய்வம், இவங்க சொல்கிற தெய்வம் ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கிறாரு, ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கேருந்து என்னுடைய வேலை நாட்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கடை சொந்தமாக வைக்கிறேன். வச்சு எனக்கு அந்த மார்க்கெட்டில் அந்த ஒரு மைக்கேல் ராஜ் அவங்க கடையில் மளிகை சரக்கு நான் வாங்க போவேன், என் கடைக்கு வாங்க போவேன். அப்போ போகும்போது நான் சிகரெட் அடிச்சுட்டே தான் பேசுவேன் அவங்கக்கிட்ட. அவங்க இப்படிலாம் சிகரெட் அடிக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சிகரெட்லாம் ஊதிக்கிட்டு நான் அப்படி தான் இருப்பேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன். கெட்ட பழக்கங்கள் உண்டு. பாவம் என்னது, நீதியான வாழ்க்கை என்னதுங்கிற ஒரு நிதானமே தெரியாது. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. நம்ம வாட்டில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் வாட்டில் அப்படி அது இப்போ பார்க்கும்போது அது பாவம் நிறைந்த வாழ்க்கை தான். நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ளலை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே அது பாவத்துக்குள்ளே தான் போயிருக்குங்கிறத இப்போ நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்படி கூடன்னா, அவங்ககிட்ட அப்படியே ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில் தான் அப்படி போயிட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய இது. அப்போ அவங்க போகும்போது சொல்லுவாங்க, வைப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ கடையில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள்ல ஆக கடை கடனுக்குள்ளே போகுது. கடனுக்குள்ளே போகிறதையும் நான் அவங்க சொல்லுகிற வச்சு நான் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை பைபிள்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் இயேசுக்குள்ளே வர்றதுக்கும் என்னுடைய கடையில் கடன் ஏறுறதும் 2 சேமாக இருக்குது. இப்போ வீட்டில் எதிர்ப்பு. வீட்டில் அம்மா தான் என்னை கண்டிக்கக்கூடிய ஒரே ஆள். அண்ணனோ அக்காவால் என்னை அவ்வளவோ கண்டிக்க முடியாது. அப்போது அம்மா அதை ரொம்ப எதிர்க்கிறாங்க. ஏன்னா அம்மாவை தான் நான் சார்ந்திருக்கிறேன். அம்மா எதிர்க்கிறாங்க. நண்பர்கள் மத்தியிலே எனக்கு கொஞ்சம் அது அவங்களுக்கும் பிடிக்கல தான். அப்போ நான் நண்பர்களையும் நேசிக்கிறேன், எல்லா நண்பரையும். ஏன்னா அவங்க சொன்னால் கூட நான் அப்போ நண்பர்கள் நமக்கு நல்லது தானே சொல்லுவாங்க, அப்போ நம்ம செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இருக்கு. ஆனால் கடனும் ஒரு மேலே ஏறுது. அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதான கடன்லாம் வந்துருச்சா நமக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் எனக்கு போகுது. முழுமையாக அவரை நான் ஒரு சுதந்திரமாக அவரை பிடிக்கவும் முடியலை, விடவும் முடியலை. ஆனால் விட முடியாத இடத்துக்கு நான் வர்றேன். விட முடியாத இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கேன். இப்படி நாட்கள் போகுது. பைபிள் படிக்க எனக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. வேதத்தை படிக்க இப்போ பொதுவாக மற்ற ஒரு கிறிஸ்தவங்கள் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கும் பைபிளை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். அவர் நம்மக்கிட்ட பேசுறது நமக்கு தெளிவாக தெரியுது, அழகா தெரியுது, நம்மளை சீர்படுத்துகிற விஷயமும் தெரியுது. நன்மையான பாதையில் அவர் நம்மளை நடத்துகிறார். அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது தீமையை விளக்குறார். நீ செய்யறது பாவம்னு இருதயத்திலிருந்து என் இருதயத்துக்குள்ள இன்னொருத்தருந்து தட்டி எனக்கு சொல்லுகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போ நான் அதிலிருந்து கொஞ்சமாக பாவமான காரியங்களை இருந்து நான் கொஞ்சமாக விடுதலைப்படுறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டா கூட அது ஒரு பாவங்கிறதெல்லாம் உணர்த்தப்படுறேன்.
உணர்த்தப்பட்டு அப்பதான் அதுல இருந்துலாம் நான் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு ஒரு சமாதானம் எனக்கு தெரியுது வேதத்தை வாசிக்க வாசிக்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கணும்னு முடிவு எடுக்கிறேன். முழுமையா நம்ம வந்து நம்ம ஆண்டவரை தான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இது பண்றேன். இதுக்கிடையில வந்து எங்க அம்மா வந்து அவங்க ஓம் சக்தி கோயில்ல அதிகமா ஈடுபாடோடு இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க நேர்ந்திருக்காங்க. 3 வருஷம் மாலை போட்டு வருவான்னு சொல்லிட்டு. முதல் வருஷம் பக்தியோட போயிட்டு வந்துட்டேன். 2வது வருஷமும் அரைங்குறையுமா போயிட்டு வந்துட்டு 3 வருஷம் போறதுல எனக்கு உடன்பாடே இல்லாம இருக்கு. ஆனா அம்மா சொன்னதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா போறேன். சரி அம்மா வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, அவங்க வந்து நீ இந்த ஒரு தடவை வந்துரு. அவங்க வந்து முதல்ல என்னை தடுத்தாங்க. அதுக்கடுத்து நீ இந்த ஒரு தடவை வந்துட்டு நீ என்னன்னு செஞ்சுக்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நமக்கு ஒரு ஆண்டவருக்குள்ள போறதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். ஆண்டவருடைய அன்பை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு அதிகமா நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய அன்பு எனக்கு அதிகமா இருந்துச்சு. சமாதானம் எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப கடையில கடன் காரியங்கள் இருக்கு. இதுக்கு இடையில இந்த கேப்ல வந்து எனக்கு திருமண காரியங்கள் நடந்துச்சு. திருமணங்கள் நடக்கு. இப்போ வரைக்கும் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். சபைக்கு போறேன், வேதத்தை வாசிக்கிறேன். சில காரியங்கள் பாவம்னு தெரிய வருது. நன்மை எது தீமை எதுன்னு தெரிய வருது. நம்ம தீமையை தொடரக்கூடாது, நன்மையைத்தான் தொடரணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. இப்படிதான் நான் போயிட்டே இருக்கிறேன். போயிட்டு இருக்கிற பொழுது திருமண காரியங்கள் வருது. அப்போ வந்து எனக்கு வந்து எனக்கு கிறிஸ்தவ பின்னணியுமே இல்லாத ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுனால எனக்கு பொண்ணு வந்து பார்க்கறது வந்து இந்து மதத்துல தான் பார்த்தாங்க. இப்போ நான் வந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டேன். பொண்ணு வீட்டில் பார்த்து பேசும்போது நான் ஆண்டவரை ஏற்றிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அப்படி கட்டாயம்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லி தான் முடிக்கிறோம். பத்திரிக்கையில மட்டும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி நான் போட்டு திருமணம் முடித்தேன். முடிச்சு என் மனைவி வந்து அவங்கள நான் ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு வரணும் வச்சுன்னு கூப்பிட்டு நானா காலையில் ஞாயிற்றுக்கிழமை நானா சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். ஒத்தியில் நானா போயிட்டு வந்துடுவேன் வண்டியில். அவங்க கடையில் இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கோயிலோடைய பேர் தான் எனக்கு வைக்கப்பட்டது. அவங்க அங்கே போயிட்டு வருவாங்க, நான் அங்கே போயிட்டு வருவோம். அம்மா வந்து ஓம் சக்தி கோயில் அம்மாவை கொண்டு இறக்கி விடுவேன், இவங்களை கொண்டு அங்கே விட்டுருவோம். இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. இடையில வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. அப்பவும் அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போ என் கடைக்கு வந்து ஒரு சுவிசேஷகர் வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து நான் தவங்கி கொஞ்சம் கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் கொஞ்சம் மன பாரமா இருக்கிற நேரத்துல வந்து அவங்களும் ஆண்டவருடைய காரியத்தை எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏசுனா யாரு அப்படின்னு அவரோட வசனங்களை எடுத்து அவங்களும் ஒரு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே போவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். நானும் பைபிள் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன். இப்படியே போய் இருக்கும்போது எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. அப்போ என் மனைவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைபிளை வீட்டில் இருக்கல அவங்க எடுத்து படிக்க இயேசுவை நேசிக்கணும், இயேசு தான் கடவுள்னு சொல்லி நான் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பக்குவத்தில் நானே அப்போ கிடையாது. நான் எப்படி என் மனைவிட்டு போய் சொல்ல முடியும் நீ இயேசுவை ஏற்றுக்கணும்? நானே அப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இயேசு தான் தெய்வம்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. ஓரளவு அவரை பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் உலக வாழ்க்கையை தான் மெயினாக நான் நம்புகிறேன். உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் தேவை அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போதான் தெரியுது அது நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தான் இயேசு நமக்கு தேவை. நித்திய ஜீவன் அவர் நமக்கு அளிக்கிறதுக்கு அவர் ஒரு மிகுந்த சமாதான கர்த்தர் அப்படிங்கிறது இப்போ தெரியுது. அப்போ தெரியல. அப்போ வந்து என் மனைவி வந்து படிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் குழந்தை இல்லை அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கல, ஒன்றும் பெருசாக நினைக்கல. எப்படியும் கர்த்தரால் நான் சில சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த வசனம் எனக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டா. அவர் நினைச்சாருன்னா எல்லாம் உடனே நடக்குங்கிறத நான் உறுதிப்பட தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் மனைவிக்கு வந்து அது குழந்தை மேல ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு அவங்க ஒரு சப்ஜெக்டை படிக்கிறாங்க. அன்னாள் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு வேதத்துல. அவங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல போய் அழுது ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கட்டளை எடுக்கிறார். அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைய அன்னாள் வந்து அந்த ஆலயத்திலேயே போய் ஆண்டவருக்குன்னே சொல்லி விடுறாங்க. இந்த சம்பவத்தை குறித்து அவங்க படித்து இந்த சம்பவத்தை வச்சே ஜெபம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சொன்னது கிடையாது. அப்போ சில நாட்கள் கடந்ததுக்கப்புறம் எனக்கு அதே மாதிரி என் மனைவி கன்சீவ் ஆகிறாங்க. ஒரு குழந்தை எங்களுக்கு ஒரு ஆண் மையம் பிறக்கிறான். அப்போ என் கடைக்கு வந்து இந்த ஜெபிக்க வர்ற அந்த சுவிசேஷகர்கிட்ட சொல்கிறோம். அவங்களும் எனக்காக குழந்தைக்காக ஜெபிச்சது உண்டு. நான் அதை பெருசாக எடுத்ததில் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு அனுப்பியிருந்தேன்னா கொடுத்தோடனே அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து சாமுவேல் அப்படின்னு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சாமுவேல் அந்த பையனுக்கு பேர் வைக்கிறோம், என் மகனுக்கு மூத்த மகனுக்கு. அப்போ அவன் மனைவி சொல்றாங்க, நான் வந்து இந்த சப்ஜெக்டை வச்சு தான் ஜெபம் பண்ணேன், அன்னாள் காரியத்தை வைத்து தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா பேர் வந்து வேற 10 பேர் எழுதி பார்த்து நாங்க அதை யோசிக்கல, எதை செலக்ட் பண்ணவே இல்லை. நாங்க
அவங்க சொன்ன உடனே நான் மனைவிட்ட சொல்றேன், அவங்க நான் அந்த பேரை, இந்த சம்பவத்தை தான் நான் வச்சு ஜெபம் பண்ணேன், ஆனா பேரும் அதே மாதிரி வருது, அதனால மாற்ற வேண்டாம், அதே பேர் வச்சிருவோம்னு சொல்லிட்டு மூத்தவனுக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். சில நாள் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்தான், அவனுக்கு ஜோயல்னு சொல்லி பேர் வச்சோம். இதெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கிற பொழுது என்னுடைய எனக்கு வந்து ஒரு சங்குப்புடியான நெருக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் காரியங்கள். என்னுடைய கடை அடுத்து கடைக்கு பின்னாடியே 2 ரூம்பு, அதில் தான் என்னுடைய வீடு எல்லாமே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பழைய வீடு, ரொம்ப ஒரு பயங்கரமான ரொம்ப பழைய வீடு. மேலே எல்லாம் இடிஞ்சு அந்த டாப்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஒரு நாள் மூத்த மகன் சின்ன குழந்தையா இருக்கான், ஒரு 6 மாசம் 7 மாசம் குழந்தையா இருக்கான். அவன் அப்படி படுக்க வச்சுட்டு நான் இப்படி படுத்துருக்கிறேன் பக்கத்துல, ஒரு பெரிய டாப்பு மேல அங்கிருந்து விழுது, எங்க பக்கத்துல விழுது. அவன் பக்கத்துல, பையன் பக்கத்துல ஒரு தூசி கூட என் மேல வந்து விழல. ஒரு மனைவி கடையில இருந்து ஓடியாந்து என்னாச்சுன்னு வந்து பாக்குறா. நாங்க எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இவ்வளவு பெருசா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். ஒரு தூசி அது தெரிச்சு கூட எங்க மேல வந்து விழல. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பை நான் அப்ப உணர்ந்தேன். ஆண்டவர் வந்து இவ்வளவு மேல கூட விழுந்திருக்கலாம், விழுந்து கூட சரி பண்ணிருக்கலாம், ஆனா உழ விடாத அளவுக்கு இப்படி இந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகணும்னா எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலையோ டக்குன்னு இந்த சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தை வாழை பிடிச்சிருக்கோம் டக்குன்னு விட முடியாதுன்னு, அந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை இருக்கு. நான் டக்குன்னு போய் இன்னொரு இடத்துல ஒரு வீடு பார்த்தா போக முடியாது. ஆனா அந்த வீட்டுல வந்து யாராவது ஒருத்தங்க பார்க்க வர்றாங்கன்னா வந்து உட்காந்துட்டு டக்குன்னு மேல பார்த்தாங்கன்னா எஞ்சி வெளியே ஓடிடுவாங்க. அந்த சம்பவம் நிஜமா நடந்திருக்கு. ஆனா அந்த வீட்டுல நாங்க பல வருஷம் இருந்திருக்கிறோம். சுத்த சீலிங்கி விழுந்திருக்கும், சுத்தமா மேல இருக்கிற சீலிங்கி ஒரு பொட்டு இல்லாம விழுந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதி 3 ரூம்லயுமே விழுந்திருக்கும். ஆனா ஒரு நாள் எங்க மேல விழுந்தது இல்லை. பாத்திர மண்டத்து மேல, ஒரு பொருள் மேல கூட விழுந்தது இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு சட்டி மேல விழுந்துச்சு, அந்த சட்டி மட்டும் லைட்டா நெளிஞ்சிருந்ததை தவிர்த்து வேற எங்க மேல அது விழுந்ததே இல்லை. தேவன் அதை அனுமதிச்சதே இல்லை. அங்க இருந்து நாங்க சேமமா வெளியே வர்ற வரைக்கும், அந்த வீட்டுல இருந்து நாங்க வேற வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்க கூடயே இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துனது. அப்பெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு என் மனைவி அந்த குழந்தைக்கு அப்புறம் அவங்களே ரசிக்கப்படுறாங்க, ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவர் கூட வந்துட்டாங்க. நானும் என் மனைவி என்னுடைய 2 பிள்ளைங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா வந்து குடும்பத்தோட ஆலயத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ள வந்தது. இப்படி இருக்கிற பொழுது அம்மா மட்டும் ரசிப்பு இல்லை, ஆனால் நான் ஜெபிக்கிறது உண்டு. இதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னைக்கு ஆண்டவர் தெரியணும்னு சொல்லி ஆர்வப்பட்டனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதம் வாசிக்கிறது நிறுத்துறதே இல்லை. டெய்லி வேதம் வாசிப்பேன். வாசிக்காம இருந்ததே இல்லை, வேதத்தை தியானிக்காம இருந்ததும் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தியானிச்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த காரியம் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய தாயார்ட்டையும் அதே மாதிரி நான் ஆண்டவருடைய அன்பெல்லாம் வந்து அவங்ககிட்ட எல்லாம் பெருசாலாம் சொன்னதில்லை. இப்படி வந்து இப்படி இங்க இருந்துட்டு அங்கே போயிட்டான் வச்சுட்டான்னு சொல்லி அம்மா வையத்தான் செய்வாங்க என்னைய. அவங்க வந்து சின்ன சின்னதாக சாமிகளை வைத்து போட்டாக்கள் வச்சு அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூ வச்சு அவங்க டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். அவங்க கோயிலுக்கு போகும்போது நான் தான் கொண்டு விட்டுட்டு வருவேன். இப்படிலாம் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் ஆன உடனே அம்மா அக்காட்ட சொல்லு, அக்கா வர சொல்லு, அண்ணனை வர சொல்லு, எனக்கு அம்மா பிழைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டாங்க. நான் அண்ணன்லாம் அக்காவெல்லாம் வர சொல்லி அவங்களாம் வந்து பார்த்தாங்க, வச்சாங்க, போனாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் வச்சோம். அப்படியே போச்சு. ஹார்ட்டில் அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டு அல்சருக்கு மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் டாக்டர் கேட்கும்போது, சார் அவங்க நெஞ்சு வலிக்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இவங்க மாத்திரையை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு டானிக்லாம் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு சரியாயிடுச்சு. நான் சொல்றது வந்து இப்போ இருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ரட்சிப்புக்குள்ள வந்து, அதாவது நான் ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டு எப்போ என்னுடைய ரட்சிப்பு வருதுன்னா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய ரட்சிப்பு எப்போ வருதுன்னா, என்னுடைய மூத்த பையன் பிறக்கிற பொழுதுதான் என்னுடைய ரட்சிப்பு வருது. அதுக்கிடையில நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஆலயத்துக்குலாம் வரேன். ஆனா ரட்சிப்புன்னு சொல்லி, இந்த ரட்சிப்புனா காப்பாற்றப்படுதல்னு சொல்றேன்ல, ஒரு இடத்துல இருந்து நான் காப்பாற்றப்பட்டு ஆண்டவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு வரேன்னு அதோடைய அர்த்தம் குறிக்க இல்லையா? அது வந்து என்னுடைய மூத்த பையன் பிறந்த அன்னைக்கு நான் எனக்கு ரட்சிப்பு வருது. அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து ஊழியத்துக்கும் போறேன், கிராம ஊழியத்துக்கு. அது எல்லாமே நான் விரும்பி, அது எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாமே தற்செயலா நடக்கும். அந்த சம்பவங்கள் தற்செயலா அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றேன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்னை ஊழிய பகுதியிலையும் பயன்படுத்தி வர்றாரு. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துலயுமே வந்து எனக்கு வந்து மெயினா இருக்கிற காரியம் என்னன்னா கடன் பிரச்சனை.
ஸோ இதுல இருந்து தான் தேவன் என்னை எவ்வளவு அற்புதமா மீட்டாருங்கிறத நான் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கடன்ல வந்து அநேகர் இருக்கிறாங்க. அதுல எப்படி நான்லாம் தப்பிக்கொள்றதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. அந்த கடன் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒண்ணு ஊரை விட்டு ஓடணும், இல்ல சூசைட் பண்ணணும். இதை தவிர்த்து கடன்ல இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, கடன்ல இருந்து வெளியே வர்றது. ஆனா என்னைய தேவன் அற்புதமா அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஸோ இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய தாயார் வந்து உடம்பு சரியில்லாம இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு இருந்து சரியாயிடுச்சு. அவங்களுக்கு சரியான உடனே அவங்க ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் ரூம்ல வந்து அம்மா சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்குல எல்லாத்தையும் இந்த போட்டோஸ் அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து நீ என்னோட தம்பிகிட்ட கொண்டு கொடுத்துரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. என்னம்மா பயங்கரமா நீங்க இது பண்ணிக்கிட்டு போய் திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை சொல்றீங்க, என்ன நான் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே அவங்ககிட்ட அப்படி இப்படின்னு. இல்லை நான் அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவு தூரம் கடவுள் மேல பக்தியா இருந்து ஒரு வெள்ளி செவ்வாய் கூட விடாம நான் கோவிலுக்கு போய் அங்க விளக்கு எல்லாம் கழுவி வச்சு உலகார பணின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சு வச்சு நான் இவ்வளவு இருந்தும் இனி அது காப்பாத்தல. அதாவது உயிர் ஒருத்தங்களுக்கு எல்லாருமே வந்து மறிக்கிறவங்க தான், எல்லாருமே பிறக்கிறோம், எல்லாரும் மறிக்கிறோம். ஆனா நமக்கு மரணம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்குள்ள சேர்ந்து வந்திருக்கணும். ஆனா அந்த பக்குவம் வராத பட்சத்துல நமக்கு மரணம் வருகிற பொழுது அது நம்மளை வந்து ரொம்ப மன பயத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். ஏதோ நம்ம ஒரு குறைய விட்டுட்டு போற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்த உடனே அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அது மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்படிலாம் இருந்து என்னை எந்த தெய்வமும் காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு பார்க்க எனக்கு எந்த சத்தமும் இல்லை. அப்பதான் ஒரு நாள் வந்து என் பையன் இந்த மாதிரி மாறி போயிட்டானே, ஏசுன்ட்டு போறானே அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டு பார்ப்போமான்னு சொல்லி அப்படி மட்டும் அன்னைக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு, நீர் அப்படி உண்மையிலே தெய்வமா இருந்தீர்னா இன்னைக்கு என்னைய காப்பாத்தி வச்சுட்டீர் அப்படின்னா நான் இன்னையிலிருந்து உம்மைத்தான் நான் கும்பிடுவேன், எல்லாத்தையும் நான் வேற எங்கேயும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண கூட அந்த இடம் சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு தூங்கியிருக்கேன். மறுநாள்ல இருந்து எனக்கு நல்லா ஆயிடுச்சு. உடனே உன்னை கூப்பிட்டு நான் சொல்றேன், ஒரு செம்பு தண்ணியை கூட அவங்களால தூக்க முடியாம இருந்தது, ஒரு பெரிய குடம் தண்ணியை தூக்கிட்டு வந்து தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு பலன் உண்டாச்சு. தேவன் அற்புதமா அவங்களுக்கு ஒரு சுகத்தின் மூலமா ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்ப தாயாரும் ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ஃபெய்த்தா இருக்கிறாங்க. இப்படித்தான் தாயாருடைய ரட்சிப்பு காரியங்கள் நடந்தது. அப்போ அதே மாதிரி இப்போ அவங்க டெய்லி ஜபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு போறது அவங்க தவறாம செய்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு நாள் கூட சொல்லுவாங்க, அடிக்கடி முந்தி ஆண்டவர் வந்து எனக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அம்மா ரசிக்கப்பட்டு கடைசியா ஒரு வருஷத்துலயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எல்லா சம்பவங்களையும் அவங்களால சொல்ல முடியுது. ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து அவங்க படிச்சோ எங்கேயும் கேட்ட தெரிஞ்சுக்கிறது இல்ல, நான் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அவங்க உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்களே. அப்படிங்கும்போது அதை தெரிவிக்கிறவர் தேவனா இருக்கிறபடினால அதற்கு நாட்கள் காரியங்கள்லாம் தேவையில்லை. அது ஒரு இமைப்பொழுதுலே அவரு தன்னை வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய காரியங்கள் நமக்கு உடனே என்ன செய்யுதுன்னா வெளிப்படுது. அப்போ தாயார் அப்படி போயிருக்கிற பொழுது ஒரு நாள் ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா, ஆண்டவரே நான் வந்து ரொம்ப நாளும் அறியாம செய்யாம இருந்துட்டேன், என் பையன் போனது கூட நான் அவனையும் வச்சிருக்கேன். இப்போ நான் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டு நான் இப்படி ஜெபம் பண்ணேன்னா என் சத்தத்தெல்லாம் நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்த்துருக்குறாங்க. அப்படியே கண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய காது மாதிரி ஜவன்னு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் நான் கேட்பீங்களான்னு சொன்னேன், அவர் காதே முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. இப்படி தாயாருடைய ரட்சிப்பு வந்தது. இப்படி என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கிற பொழுது எனக்கு கடை விஷயத்துல வந்து என்னன்னா ரொம்ப கடன்கள் வந்து நெருக்கிக்கிட்டே இருக்கு. கடன்கள் வந்து அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. சில நண்பர்கள் உதவி செஞ்சாலும் அதுவுமே திரும்ப கொடுக்குற உதவியா இருக்கு. அதை எப்படி நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி அது வேகமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது வட்டி இல்லாம இருந்தாலும் அதை திரும்ப கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்மளால எந்த ஒரு வருமானமும் இல்லாம இருக்கு. கடை வந்து அந்த அளவுக்கு ஓடலை, கையின் பிரயாசங்கள் வந்து எதுவுமே இல்லை. அப்படி போயிருக்குமா எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ரோமர் வந்து 14:27 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 14:27 அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது தேவ சமூகத்திலிருந்து நான் கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அது கொஞ்சம் நான் லாஸ்ட்ல மாத்திட்டு நினைக்கிறேன். உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, அது
என்னுடைய சமாதானமாய் மெய்யான சமாதானமாய் இருக்குன்னு சொல்லி வரும். அதனால நான் வந்து அவருடைய சமாதானத்தை நல்லா உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, ஊழியத்துக்கு போறேன், பைபிளை வாசிக்க அப்படின்னா அவ்வளவு ஒரு சமாதானம் இருதயத்துல இருக்கும். ஊழியத்துக்கு போன என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து அந்த ஊழிய பகுதியில் அந்த ஊழியத்தை தேவனுக்கு பிரியமா செய்யறதுல வந்து மிகுந்த சமாதானத்தை நான் அனுபவிச்சேன். இந்த சமாதானத்துக்காகவே இந்த தேவனை நான் என்ன செய்யல, விடவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதுல இருந்து தான் நான் வந்து ரொம்ப நெருக்கமா ஆண்டவரை பற்றி கொண்டேன். நான் அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் இதெல்லாம் நான் வந்து வேதத்துல ஆராய ஆரம்பிக்கிறேன். ஸோ அவருடைய கட்டளைகள் என்னது, அவருடைய கற்பனைகள் என்னது, அவருடைய அவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ரட்சிப்புக்கு அப்புறம் அவர் கொடுக்குற சொல்லுகிற காரியம் என்ன, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ உன்னை நான் காப்பாத்தி இருக்கிறேன், நீ வந்து இன்னும் உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணும், உன்னுடைய பரிசுத்தம் எதை நோக்கி இருக்கணும், நீ யாரை எதிர்பார்த்து இருக்கணும், நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நான் உன்னைய வந்து என்கிட்ட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த வருகைக்கு நீ ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை பூரா நான் வேதத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச உடனே அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நான் என்னைய உட்செலுத்துறேன். அதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவானவர் உதவி எனக்கு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எந்த பாவத்தையும் நான் தொடாதபடி இருக்கிறதுக்கு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு கர்த்தருடைய உதவி இருக்கு. நித்தியமான ஜீவனை, இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன்லாம் அது மரித்து போகக்கூடியதுதான். அதான் கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வந்து மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவன் தான் உங்களை பரலோகத்துல கொண்டு தேவனோடு கொண்டு உங்களை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நல்லா பிடிச்சுக்கிட்டதுனால அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதுக்கு பரிபூர்ணமா உதவி செய்யறார். இப்படி நாட்கள் போகிற பொழுது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் ஆயிடுச்சு. கடன் பூரா வட்டி, அதிகமான வட்டி காசுகள். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுத்து, அங்கிட்டு அந்த 12 லட்சம் ரூபாயெல்லாம் நான் வாங்கல. நான் வாங்கினது ஆரம்பத்துல ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபா, 15,000, 20,000 அப்படித்தான் வாங்கினேன். கல்யாணத்தை ஒட்டி ஒரு 10-50,000 ரூபா அந்த மாதிரி அப்படியே போச்சு. இதனுடைய வட்டி தான் வளர்ந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. பேரை காப்பாற்றணும், நம்ம யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட வாங்கி இவங்க அப்படியே கொடுத்து மாறிடுச்சு. எல்லாவற்றையும் நான் கர்த்தரை முழுமையா பிடிக்கிறேன். என்னுடைய கடனுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த உலையான சேருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு கடன்ல இருந்து நான் முன்ன சொன்னது போல இதுல இருந்து மீள்கிறது யாரையும் கூப்பிட்டு நான் தர முடியாதுன்னு சொல்லி முடிக்கல. எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்து முடிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய கடன் காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த கடன்ல இருந்து நான் சுத்தமா வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்ப எந்த கடன்களும் இல்லாதபடி வாழ்றதுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு செய்தது போல ஆனா நான்லாம் நினைக்கவே இல்லை, நீ கடன்ல இருந்து நான், ஆனா ஒரு விசுவாசம் இருந்துச்சு, யாவது கர்த்தரால முடியும், கர்த்தரால கூட நான் நம்பிக்கிட்டே இருப்பானா, அந்த இடத்துல இருந்து நம்புறதுதான் கஷ்டம். இப்ப நான் சொல்லலாம், நான் கடன்ல இருந்தேன், கடன்ல இருந்து கர்த்தர் என்னை விடுவித்தாருன்னு. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது நம்புறோம் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க நம்புங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை எவ்வளவு பெரிய இக்கட்டு, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அவர் விடுவிக்கிறதுக்கும் உங்களை அங்கிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். இப்படி போயிருக்கிற பொழுது என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. என்னுடைய தாயாருடைய ரட்சிப்பும் ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில. இதுக்கு இடையில என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர், இவங்களுக்கு வந்து நான் ஆண்டவருடைய அன்பை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா சகோதரிட்டெல்லாம் சொல்லக்கூட சொல்லவே முடியாது. வாயை திறந்தாலே அவங்க சென்னைக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து எப்படின்னா, எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அங்கிருந்து போகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இது வந்து மதத்தின் தலைவர் அல்ல. அவரு ஒரு கடவுள். அது உங்களையும் என்னையும் சர்வ சிருஷ்டியையும் உருவாக்குன ஒரு தெய்வம். அவர் தெய்வமா தான் அவரை பார்க்கணும். ஒரு மதத்தின் தலைவராக தான் அவரை பார்க்கறதுனாலதான் நமக்கு பிரச்சனை ஆகுது. அவரு வேற ஒரு கடவுளோ வேறவங்களுக்கு அப்படி இல்லைங்க. அவரு நம்ம பூமியில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுள். ஸோ அதனால முந்திலாம் கேட்கவே மாட்டாங்க சகோதரி, இப்போ கேட்குறாங்க, அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறாங்க. நான் தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமா சகோதரிக்கும் அவருடைய வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா அவங்கள பார்க்குற பொழுது இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சர்வ வல்லவரை பார்க்குற பொழுது கண்டிப்பான முறையில தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களையும் இந்த ரட்சிப்பின் பாதையில, நித்திய ஜீவனின் பாதையில நடத்துவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சாட்சியை நான் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவோ அனுபவங்கள் வாழ்க்கையில இருக்கு. ஆனாலும் கூட நேரங்கள் போதாதனால இன்னொரு நாட்கள் சந்தர்ப்பத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இதை பார்த்து கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலையும் இனி இந்த இடத்துல சாட்சியா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு இரக்கமும் கிருபையும் கொடுத்த அந்த தேவாதி தேவனுக்கு இயேசுவின் நாமத்துல என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.